சூரியன் உதித்த பிறகு அந்த பாலம் மனித நடமாட்டத்தால் பரபரப்பானது. ஆனால் கதிர் அந்த இரும்புத் தூண்களின் நிழலில் ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தான். ஒளி அவனது ஆவி உடலை சுடுவது போல் இருந்தது. ரங்கன் சொன்னது போல தற்கொலை செய்தவர்களுக்கு பகல் பொழுது ஒரு பெரும் சாபம். மனிதர்கள் சிரித்து பேசுவதையும் அவர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவதையும் பார்க்கும்போது நாமும் இப்படி இருந்தோமே என்ற ஏக்கம் கதிரின் ஆன்மாவை கிழித்தது. ரங்கன் ஐயா, எனக்கு என் குடும்பத்தை பார்க்க வேண்டும். அனிதா எப்படி இருக்கிறாள்? என் குழந்தை பசியால் அழுகிறதா? ஒருமுறை என் வீட்டுக்கு போய் வர அனுமதி உண்டா என்று கதிர் கெஞ்சினான். ரங்கன் கசப்புடன் பார்த்தார். போகலாம் கதிர், ஆனால் உன் வீட்டிற்குள் நுழைவது உனக்கு மிகுந்த வலியை தரும். அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரியும் போது உன் நெஞ்சு வெடிக்கும். ஆனாலும் உன் மனம் கேட்காது. போய்ப்பார். சூரிய மறைவிற்குள் மீண்டும் இந்த பாலத்திற்கு வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் அலைந்து திரியும் மற்ற கொடூர ஆவிகள் உன்னை பிடித்துக் கொள்ளும். கதிர் பாலத்தின் எல்லையை நோக்கி நடந்தான். ஒருமுறை ஒரு பெரிய தடை இருப்பது போல தோன்றியது. ஆனால் தன் குடும்பத்தின் மீதான தீராத ஆசை அந்த தடையை தாண்டி அவனை வெளியே தள்ளியது. அவன் காற்றில் மிதந்து தன் வீட்டை நோக்கிச் சென்றான். அவன் வாழ்ந்த அந்த சிறிய வாடகை வீடு இப்போது களையிழந்து காணப்பட்டது. வாசலில் கடன் கொடுத்த இருவர் நின்று கொண்டு கத்திக் கொண்டிருந்தார்கள். எங்கே அந்த ஆள்? செத்துவிட்டால் பணம் என்ன ஆவது? அவனது பெண்டாட்டி பிள்ளையை வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று அவர்கள் மிரட்டினார்கள். கதிர் ஆத்திரத்தில் அவர்கள் மேல் பாய முயன்றான். அவர்களை ஓங்கி அடிக்க கையை ஓங்கினான். ஆனால் அவனது கை அவர்கள் உடல் வழியாக ஊடுருவிச் சென்றது. அவன் அடித்த ஒரு அடியும் அவர்களுக்கு வலிக்கவில்லை. மாறாக கதிரின் கைகள்தான் ஒரு மின்சார அதிர்ச்சியைப் போல வலித்தன. அவன் ஒரு பயவற்ற நிழல் என்பதை அந்த நிமிடம் மீண்டும் உணர்ந்தான். வீட்டிற்குள் நுழைந்தான். அனிதா ஒரு மூலையில் தலைவிரிக்கோலமாக அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் அழுது அழுது வீங்கியிருந்தன. கையில் குழந்தையை வைத்திருந்தாள். குழந்தை பசியால் மெலிதாக முனகிக் கொண்டிருந்தது. வீட்டில் ஒரு பருக்கை சோறு கூட இல்லை என்பது அவளது வாடிய முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. கதிர், ஏன் எங்களை இப்படி அனாதையாக்கி விட்டு போனீர்கள்? கஞ்சி குடித்தாவது வாழ்ந்திருக்கலாமே. இப்போது நானும் இந்த குழந்தையும் எங்கே போவோம் என்று அவள் புகைப்படத்தை பார்த்து அழுதாள். கதிர் அவளது மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். அனிதா, இதோ நான் இங்கேதான் இருக்கிறேன். அழாதே. நான் செய்தது மகா துரோகம் என்று இப்போதுதான் புரிகிறது என்று கதறினான். ஆனால் அனிதாவுக்கு திடீரென்று ஒரு பயங்கரமான குளிர்ச்சி மட்டும் தெரிந்தது. ஏதோ ஒரு துர்ச்சக்தி அருகில் இருப்பது போல உணர்ந்து அவள் குழந்தையை இறுக அணைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். தன் அன்புக்குரியவளே தன்னை பார்த்து பயப்படுவதைக் கண்ட கதிர் நிலை குலைந்து போனான். நேரம் செல்லச் செல்ல கதிரால் அந்த வீட்டின் வறுமையை தாங்க முடியவில்லை. அவன் பீரோவை திறந்து பார்த்தான். அங்கே அவன் தன் மனைவியிடம் மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய தங்க மோதிரம் இருந்தது. அனிதா, இதோ பார், இங்கே ஒரு மோதிரம் இருக்கிறது. இதை எடுத்து விற்று மகனுக்கு பால் வாங்கு என்று கத்தினான். ஆனால் அவனால் அந்த பீரோவை திறக்க முடியவில்லை. அதன் பூட்டை தொட முயன்றபோது அவனது விரல்கள் புகையைப் போல கலைந்தன. ஒரு சிறு துரும்பு கூட அவனது ஆவி உடலுக்கு கட்டுப்படவில்லை. அப்போது அங்கே கதிரின் நண்பன் ஒருவன் வந்தான். அவன் கதிர்க்கு உதவி செய்வது போல நடித்து அனிதாவிடம் தவறாக நடக்க முயன்றான். கதிர் செத்துவிட்டான். இனி உனக்கு யார் இருக்கிறார்கள்? என்னோடு வா, உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று அவன் பேசிய வார்த்தைகள் கதிரின் காதுகளில் நஞ்சாக பாய்ந்தன. கதிர் அந்த நண்பனின் கழுத்தை நெரிக்க ஓடினான். ஆனால் அவனது ஆவி உடல் அந்த நண்பனின் உடலுக்குள் புகுந்து வெளியே வந்ததே தவிர அவனுக்கு ஒரு சிறு சிராய்ப்பை கூட ஏற்படுத்தவில்லை. தான் உயிரோடு இருந்திருந்தால் அந்த நண்பனை உண்டு இல்லை என்று ஆக்கியிருப்பான். இப்போது ஒரு ஈயை கூட விரட்ட முடியாத பலவீனமான நிலையில் இருப்பதை எண்ணி கதிர் தரையில் விழுந்து புரண்டான். மாலை நேரம் நெருங்கியது. சூரியன் மறையத் தொடங்கியது. ரங்கன் சொன்னது நினைவுக்கு வந்தது. கதிர் கனத்த இதயத்துடன் தன் வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் வெளியே வரும்போது அவன் மனைவி தன் தாலியை அடகு வைக்க எடுத்துச் செல்வதை பார்த்தான். தன் கையால் கட்டிய தாலியை தன் கோழைத்தனமான முடிவால் அவள் கழற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளியதை எண்ணி கதிர் இரத்த கண்ணீர் வடித்தான். மீண்டும் அந்த பாலத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே ரங்கன் அவனுக்காக காத்திருந்தார். பார்த்தாயா கதிர், உன் மரணம் எதையும் தீர்க்கவில்லை. மாறாக
உன் குடும்பத்திற்கு ஒரு நித்திய நரகத்தை கொடுத்துவிட்டு வந்திருக்கிறாய். நீ உயிரோடு இருந்திருந்தால் மூட்டை தூக்கியாவது அவர்களை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் இப்போது நீ ஒரு சாட்சியாக மட்டும் இருந்து அவர்களின் அழிவை பார்க்க வேண்டும். இதுதான் தற்கொலையின் உண்மை முகம் என்றார் ரங்கன். கதிர் இப்போது உணர்ந்தான். பூமியில் இருந்த கஷ்டங்கள் வெறும் பனித்துளிகள். ஆவி உலகில் அவன் அனுபவிக்கும் இந்த இயலாமைதான் மிகப்பெரிய எரிமலை. அப்போது சரியாக இரவு 2 மணி ஆனது. மீண்டும் அதே அதிர்வு. கதிர் மீண்டும் பாலத்தின் உச்சிக்கு இழுத்துச் செல்லப்பட்டான். மீண்டும் அதே மரணப் பள்ளத்தை நோக்கி அவன் உடல் விழத் தொடங்கியது. 2ஆம் முறை அந்த மரண வீழ்ச்சியை அனுபவித்த பிறகு கதிர் ஒரு நடைப்பிணமாக ஆவி நிலையில் பாலத்தின் அடியில் அமர்ந்திருந்தான். அவனது ஆன்மா நொறுங்கிப் போயிருந்தது. தன் வீட்டை பார்த்து வந்த பிறகு அவனுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சி இன்னும் பன்மடங்கு பெருகியிருந்தது. ரங்கன் ஐயா, என் மனைவியை துன்புறுத்தும் அந்த துரோகி நண்பனை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே. ஓர் ஆவிக்கு எந்த சக்தியுமே கிடையாதா என்று கதிர் ஆவேசமாக கேட்டான். ரங்கன் அமைதியாக ஒரு கம்பியில் சாய்ந்து கொண்டார். சக்தி இருக்கிறது கதிர், ஆனால் அது ஆபத்தானது. ஒரு ஆவி தன் கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் வளர்த்து கொண்டால் அது ஆவியாக அல்லது பிசாசாக மாற முடியும். அப்படி மாறினால் உன்னால் மனிதர்களை தொட முடியும், அவர்களை அச்சுறுத்த முடியும். ஆனால் அப்படி செய்தால் உனக்கு ஒருபோதும் மோட்சம் கிடைக்காது. நீ மீண்டும் பிறக்கவே முடியாது. நிரந்தரமாக இந்த இருள் உலகிலேயே பிசாசாக அலைய வேண்டியிருக்கும். உனக்கு அது வேண்டுமா? கதிர் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான். ஒரு பக்கம் தன் குடும்பத்தின் மீதான பாசம், மறுபக்கம் பழிவாங்கும் வெறி. அப்போது பாலத்தின் இருண்ட ஒரு மூலையிலிருந்து ஒரு மெல்லிய புகை மூட்டம் உருவானது. அந்த புகை மெல்ல மெல்ல ஒரு மனித உருவத்தை பெற்றது. ஆனால் அதன் கண்கள் நெருப்புக் கோலங்களைப் போல சிவந்திருந்தன. அதன் முகம் விகாரமாக சிரித்தது. கதிர், ஏன் கவலைப்படுகிறாய்? ரங்கன் சொல்வதை கேட்காதே. அவன் ஒரு கோழை. அதனால்தான் 20 வருஷமாக இங்கே கிடக்கிறான். என்னோடு வா, நான் உனக்கு சக்தியை தருகிறேன் என்று அந்த உருவம் கரகரப்பான குரலில் அழைத்தது. கதிர் பயத்துடன் பின்வாங்கினான். நீ யார்? நான் இந்த பாலத்தின் அரசன். என்னை மாயவன் என்று அழைப்பார்கள். தற்கொலை செய்து கொண்ட உன்னை போன்றவர்களுக்கு தப்பிக்க வழி சொல்லித் தருபவன் நான். நீ உன் நண்பனை பழிவாங்க வேண்டுமா? உன் கடனை தீர்க்க வேண்டுமா? என்னுடன் வா. உன் ஆவி உடலை எப்படி ஒரு கல்லாகவோ அல்லது ஒரு ஆயுதமாகவோ மாற்றுவது என்று நான் கற்றுத்தருகிறேன் என்றான் மாயவன். கதிர் ஒரு கணம் தடுமாறினான். ரங்கன் ஓடி வந்து கதிரின் கையை பிடித்தார். கதிர், இவன் பேச்சை கேட்காதே. இவன் உன்னை நரகத்தின் ஆழத்திற்கு இழுத்துச் செல்வான். இவன் சக்தியை பெற்றால் நீ உன் மனைவியின் அருகில் கூட போக முடியாது. உன் உடலிலிருந்து வரும் துர்நாற்றமே அவளை உன்னிடமிருந்து விலக்கிவிடும். மாயவன் உரக்கச் சிரித்தான். ரங்கன், நீ வெறும் நீதி கதைகளை சொல்லிக்கொண்டே இரு. கதிர், யோசித்துப்பார். உன் மனைவி இப்போது அழுது கொண்டிருக்கிறாள். அவளை அந்த துரோகி தொடும்போது நீ வேடிக்கைதான் பார்க்கப் போகிறாயா? என் சக்தியை பெற்று ஒரு முறை அவனை தாக்கு. அவன் பயத்தில் உன் வீட்டை விட்டே ஓடிவிடுவான். பிறகு நீ உன் குடும்பத்தை ஒரு நிழலாக பாதுகாக்கலாம். கதிர் மாயவனிடம் ஓர் அடி எடுத்து வைத்தான். எனக்கு அந்த சக்தி வேண்டும். என் குடும்பத்தை அவமானப்படுத்தும் யாரையும் நான் விடமாட்டேன். மாயவன் கதிரின் தோளில் கை வைத்தான். அந்த தொடுதல் கதிர்க்கு ஒரு குளிர்ச்சியை தராமல் ஒரு சுடுநீரைப் போல அவனது ஆவி உடலை சுட்டது. அவனது கண்களில் ஒருவிதமான இருள் படரத் தொடங்கியது. கதிரின் முகம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அவனது கண்கள் சிவந்தன. அவனுக்குள் ஒரு குரூரமான பலம் ஏறுவது போல தெரிந்தது. இப்போது போ கதிர், உன் நண்பனின் வீட்டிற்கு போ. அவனை தூக்கத்தில் மிரட்டு. அவனது நெஞ்சில் ஏறி உட்கார்ந்து அவனது மூச்சை நிறுத்து என்று மாயவன் கட்டளையிட்டான். கதிர் ஒரு மின்னலைப் போல பாலத்திலிருந்து மறைந்து தன் நண்பன் வீட்டை அடைந்தான். அங்கே அந்த நண்பன் மது அருந்திவிட்டு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தான். கதிர்க்குள் இருந்த கோபம் இப்போது ஒரு பேய் உருவம் எடுத்தது. அவன் தன் கைகளை நீட்டினான். இப்போது அவனது கைகள் காற்றை துளைக்கவில்லை. அவனால் அந்த நண்பனின் போர்வையை தொட முடிந்தது. அவன் போர்வையை வேகமாக இழுத்தான். நண்பன் திடுக்கிட்டு எழுந்தான். யார் அது என்று கேட்டான். கதிர் அவனது முகத்திற்கு நேராக தன் விகாரமான உருவத்தை காட்டினான்.
நண்பன் அலறினான். கதிர் அவனது கழுத்தை நெரிக்கத் தொடங்கினான். நண்பனின் முகம் நீல நிறமாக மாறியது. ஆனால் அந்த சமயம் கதிரின் காதுகளில் தன் குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அவனது ஆவி உலக சக்தியால் தூரத்தில் இருக்கும் தன் வீட்டின் ஒலியை அவனால் கேட்க முடிந்தது. அவன் மனைவி அனிதா அங்கே அழுது கொண்டிருந்தாள். கடவுளே, என் கணவர் இறந்துவிட்டாரே என்று வருத்தப்படுவதை விட இப்போது அவர் ஒரு பேயாக மாறி யாரையாவது கொன்று விடுவாரோ என்று பயமாக இருக்கிறது. அவர் ஒரு நல்ல மனிதராகத்தான் இறந்தார். அவர் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று அவள் விளக்கேற்றி வேண்டிக் கொண்டிருந்தாள். அவளது அந்த புனிதமான வேண்டுதல் கதிரின் மீதிருந்த இருள் சக்தியை சிதைத்தது. கதிர் தன் நண்பனின் கழுத்தை விட்டான். அவனுக்கு தன் தவறு புரிந்தது. நான் ஒரு கொலைகாரனாக மாறினால் அனிதா என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள். அவள் என் ஆன்மாவுக்காக பிரார்த்திக்கிறாள். நானோ அவளுக்கு பாவத்தை சேர்க்க பார்க்கிறேன் என்று கதறினான். கதிர் மீண்டும் அந்த பாலத்திற்கு ஓடி வந்தான். மாயவன் அங்கே கோபத்துடன் நின்றிருந்தான். ஏன் திரும்பி வந்தாய் கோழையே? அவனை கொன்றிருக்கலாமே. கதிர் மாயவனை பார்த்து சீறினான். உன் சக்தி எனக்கு வேண்டாம். நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை. என் குடும்பத்தின் மனதில் நான் ஒரு நல்ல மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன். பழிவாங்குவது என் மனைவியின் கண்ணீரை துடைக்காது. மாயவன் ஒரு புகையாக மாறி மறைந்தான். ரங்கன் ஓடி வந்து கதிரை அணைத்துக் கொண்டார். பிழைத்தாய் கதிர். நீ இன்று ஒரு பெரிய நரகத்திலிருந்து தப்பித்து விட்டாய். தற்கொலை செய்தவர்களுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் பொறுமை மட்டும்தான். உன் தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அது நேர்மையான வழியில் இருக்கட்டும். அப்போது அதிகாலை 3 மணியானது. கதிர் மீண்டும் பாலத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் இந்த முறை அவன் விழும்போது அவனது மனதில் ஒரு விதமான அமைதி இருந்தது. அவன் தன் குடும்பத்திற்காக தீய வழியில் போகவில்லை என்ற நிம்மதி அவனது வலியை கொஞ்சம் குறைத்தது.